உறவை நான் வைக்கிறது தப்புன்னு சொல்லி எந்த ஒரு மனிதனுமே உணர்றதில்லை. தைரியமா செய்றாங்க. இந்த சமுதாயத்துல அப்படி இந்த தவறான உறவு வாழ்றவங்க தான் இந்த பூமியில எல்லாருடைய பார்வைக்கு முன்பதாக தைரியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா தப்பே பண்ணாத அந்த சகோதரனோ சகோதரியோ ஒரு மூலையில தன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு இன்னும் கதறி கொண்டு இருக்கிறாங்க. இது பெரிய துரோகம். இந்த துரோகத்துக்கு தேவன் ஒருபோதும் மன்னிப்பு கொடுக்காத தேவனா இருக்கிறார். மற்ற கடவுள் வேலை மன்னிக்கலாம், அல்லது மற்ற கடவுள் வேணா இதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா நம்முடைய உண்மையுள்ள தேவன் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா நீங்க ஒரு இருதயத்தை உடைச்சி இன்னொரு உறவு கூட வாழும் பொழுது, இன்னொரு தவறான ஒரு பெண்ணோ ஆணோட கூட வாழும் பொழுது, அதை தேவன் ஒருபோதும் யாரா இருந்தாலும் அதை விரும்ப மாட்டார். வேதத்துல கூட நம்ம பார்க்கும் பொழுது தாவீதுனுடைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்திலையும் 2 சாமுவேல் 12ஆவது அதிகாரத்திலையும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சின்ன பார்வை தான் தாவீதை பாவம் செய்ய வைத்தது. பத்சேபாள் இடத்துல அங்கு துரோகம் செய்கிறார் தாவீது. தன்னை உண்டாக்கின கடவுளுக்கும் தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கும் உரியாவுக்கும் அவர் துரோகம் செய்கிறத பார்க்கிறோம். அந்த துரோகம் எங்க போய் முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அநேக நாள் சென்ற பிறகு நான் செஞ்ச பாவம், நான் செஞ்ச இந்த துரோகம் எனக்கும் பத்சேபாளுக்கு மட்டும்தானே தெரியும், இது வேற யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தைரியமா இருக்கலாம். ஆனா நம்மை உருவாக்கின ஒரு கடவுள் நம்மை அதை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை தாவீது மறந்து தைரியமா இருக்கிறத பார்க்கிறோம். நாதான் மேல் மூலியமா மறுபடியும் தேவன் தாவீதோடு பேசுகிறார். ஆனா அதற்கு பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய குழந்தை அங்கு செத்ததை நம்ம பார்க்கிறோம். அதே போல ஆதியாகமம் 25, 27ஆவது அதிகாரங்களை பார்க்கும் பொழுது யாக்கோபு ஏசாவுடைய காரியங்கள். ஏசா களைத்து போயிட்டு வரும் பொழுது, ரொம்ப டயர்டா வராரு. டயர்டா வரும் பொழுது யாக்கோபு கிட்ட கேட்கிறாரு, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், களைச்சு போயிருக்கேன், எனக்கு ஜீவனே போயிரும் போல இருக்கு, எனக்கு கொஞ்சம் நீ கூழ் கொடு அப்படின்னு போகும்போது யாக்கோபு சொல்றாரு, உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு, நான் உனக்கு கூழ் தரேன்னு சொல்ல, இது எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை தன்னுடைய தம்பி யாக்கோபுக்கு விற்று போடுகிறத பார்க்கிறோம். இதை யாருமே பார்க்காம இருக்கலாம், தாய்க்கு தெரியாம இருக்கலாம், தகப்பனுக்கு தெரியாம இருக்கலாம். இவங்க 2 பேருக்குள்ளாரே நடக்கிற சம்பவம் தேவன் அதை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 27ல பார்க்கும் பொழுது ஈசாக்கு மறிக்கிற டைம்ல ஏசாவை கூப்பிட்டு, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், ஏன்னா ஏசா தானே மூத்த மகன், அதனால அவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. நீ போய் வேட்டையாடி எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொண்டு வா, நான் சாப்பிட்டு திருப்தியா உன்னை நான் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லும்போது இது ரெபெக்காள் கேள்விப்பட்டு தன்னுடைய மகன் யாக்கோபை அனுமதிக்கிறதா பார்க்கிறோம். அங்கு யாக்கோபு ஏமாற்றி தன்னுடைய தகப்பனிடத்துல போய் ஏசாவினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதா பார்க்கிறோம். தேவனும் இந்த காரியங்களை அனுமதிக்கிறாரு. ஏன்னா ஏசா துரோகம் செய்ய இருந்தாரு. அவர் தான் சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபுக்கு வித்ததுக்கு அப்புறம்